பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்களாலும் அதனால் ஏற்பட்ட துன்பங்களாலும் மனம் சுமையடைந்திருக்கலாம். அந்தச் சுமைகளை நீக்கி வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தரக்கூடிய அற்புதமான நாளே மகா சிவராத்திரி. இந்த நாளில் சிவபெருமானை மனமாற நினைத்து வழிபட்டால் உடலும் மனமும் புதிய சக்தியை பெறும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டும் அல்ல, அது மனிதன் தன்னுள் இருக்கும் தீய எண்ணங்களை விட்டு நல்ல பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு புனித வாய்ப்பு. இந்த நாளில் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபடுவதன் மூலம் கடினமான கர்ம பந்தங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. புராண கதைகளின்படி சிவபெருமான் உலகத்தை காக்க ஆலகால விஷத்தை அருந்திய போது தேவர்களும் முனிவர்களும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட்ட நாளே மகா சிவராத்திரி எனப்படுகிறது. சிலர் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற தினம் என்றும், மற்றொரு கதையில் சிவபெருமான் அக்னி லிங்கமாக வெளிப்பட்ட தினம் என்றும் கூறுகிறார்கள். பஞ்சாங்கப்படி மாசி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி 15 அன்று மாலை 5:51 மணிக்கு சதுர்த்தசி திதி தொடங்கி பிப்ரவரி 16 அன்று மாலை 6:26 மணிக்கு முடிவடைகிறது. மகா சிவராத்திரி வழிபாடு இரவு முழுவதும் நடைபெற வேண்டிய வழிபாடு ஆகும். சதுர்த்தசி திதி இருக்கும் காலத்திலேயே வழிபாடு தொடங்கியும் முடிவடையவும் வேண்டும். அதனால் பிப்ரவரி 15 அன்று காலை முதல் விரதம் தொடங்கி அன்று மாலை 6 மணிக்கு பிறகு சிவ வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும். இரவு முழுவதும் 4 காலங்களில் சிவ பூஜை செய்து பிப்ரவரி 16 அன்று காலை 6:30 மணியுடன் 4ஆம் கால பூஜையை நிறைவு செய்யலாம். பிப்ரவரி 16 அன்று மாலை சதுர்த்தசி திதி இல்லாததால் அந்த நாளில் இரவு கண் விழித்து வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. அன்று காலை பாரணை செய்து விரதத்தை முறையாக நிறைவு செய்து மாலை சிவனை மனதார நினைத்து வழிபட்டு அதன் பிறகு வழக்கமான வாழ்க்கையை தொடரலாம்.